நேற்று நைட்டு ரம்யா, அரோரா, பிரவீன், அப்புறம் வியானா அண்ட் வினோதனா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ரம்யா வந்து வினோதனா கிட்ட நீ தான் ஓட்டிங்கில் டாப்புன்னு சொன்னாங்க, அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரம்யா வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, இந்த 6 பேத்தில் யாருக்கு யூஸ்னா டைட்டில் வின்னருக்கும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இப்போது எனக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா நான்லாம் உடனே எடுத்துகிட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து அவங்களுக்கு அந்த மணி எடுக்கிற சான்ஸ் இல்லைல்ல. ஸோ அதை பற்றி பேசுகிறாங்க. பேசிட்டு அப்போ வந்துட்டு இவங்க கேட்குறாங்க, ரன்னர் அப்க்கு ஏதாச்சும் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வினோதனா கேட்குறாரு. அப்போ வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, வியானா எதுவும் கிடையாது அப்படின்னு. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு அரோரா கேட்குறாங்க, ரன்னர் அப்க்கு அப்போது ஒரு மாருதி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. அப்போ வந்து இல்லை மாருதி இது கொடுப்பாங்கன்னு ஏதோ பிரவீன் ராஜும் டீஸ் பண்ணுறாங்க. அதாவது ரன்னர் அப்க்கு ஒன்றுமே கிடையாது, நாம தான் வரும் வின்னருக்கும் பணம் எடுக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் காசு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அரோரா சொல்கிறாங்க, ஐயோ அப்போ ரன்னருக்கு கோசி சோறு தானா அப்படின்ன உடனே ரம்யா சொல்கிறாங்க, அது வெறும் சாப்பாடு போட்டாலே போதும்னு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க ரம்யா. அந்த டைமில் வந்துட்டு என்னென்னா ரம்யா சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த காசு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் நேராக போய்ட்டு அரோரா நீ அந்த பணத்தை மட்டும் தொட்டுறாத அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வினோதனாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஓட்டிங்கில் நீ தான் டாப்பில் இருக்க, நீ அந்த பணத்தை தொடாதேன்னு உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் திவ்யா வராங்க. திவ்யா பார்த்துட்டு ஓட்டிங்கில் நீ தான் டாப்பில் இருக்க, அந்த பணத்தை தொட்டுறாதேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்துக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் வினோதனாட்ட சொல்லும்போது அதில் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் பற்றி சொல்கிறாங்க. அதை கேட்ச் பண்ணிக்கிற அளவுக்கு அவருக்கு இது இல்லை, அவருக்கு அதை புரிஞ்சுக்க தெரியல. அது வந்து ரொம்ப சின்ன ஸ்ட்ரெஸ் தான், அவர் ரொம்ப கிளியராலாம் சொல்லலை. ஆனால் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடிட் பண்ணி ரம்யா அவர்கிட்ட சொன்ன வீடியோ மட்டும் சர்க்குலேட் ஆகிருக்கு போல இருக்குது. பட் ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு 3 பேர்த்துக்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அரோராக்கிட்டையும் சொல்கிறாங்க, ஓட்டிங்கில் டாப்பில் இருக்க நீ தான் கப்படிப்ப. அப்புறம் வினோதனாக்கிட்டையும் சொல்கிறாங்க அண்ட் இவங்ககிட்டையும் சொல்கிறாங்க, திவ்யாக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, பாக்யா வந்து சொல்லியிருந்தாங்க, ஏன் அதை தாண்டி கப் எடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கரெக்டு தான். ஆனால் எனக்கு அதில் என்னன்னா, பாக்யா வந்திருக்கும் போது சொல்லியிருப்பாங்க, டேய் ஒழுங்காக இரு அப்படி, டே இல்லை ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வீட்டில் ஒன்று சொல்லியிருப்பேன், அதை மட்டும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒழுங்காக இருன்னு சொன்னதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பயந்த ஹஸ்பண்டாக அவர் வந்து ஒழுங்காக இருந்தோன்னே ஐயோ நம்ம என்ன தப்பு பண்ணமோ இவ எதை சொல்கிறாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்த மொமெண்ட்டில் அவங்க வந்துட்டு வீட்டில் ஒன்று சொல்லியிருப்பேன், அதை மட்டும் சொல்லாதன்னு சொன்னதை அவர் கவனிக்காமல் விட்டுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பாக்யா சொல்லும்போது எனக்குமே அது புரியலை. நான் வந்து அது சாதாரணமாக தான் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா தான் சோஷியல் மீடியாவில் வந்து ஃபுல்லாக பணத்தை எடுக்காதன்னு சொல்லிட்டாங்கன்னு நான் பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, ஓஹோ பணத்தை எடுக்காதங்கிறது தான் அப்படி மீன் பண்ணாங்களான்னு. எனக்கு அந்த கான்வர்சேஷன் அப்போ அது புரியல. அதே மாதிரி அது அவருக்கு புரியலை. அவர் ஒய்ஃப் பேச்சை கேட்காம இல்லை, அவருக்கு அது புரியலை. அதனால தான் அவர் வந்து இது பண்ணிட்டாரு. அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தார். ப்ளஸ் கமர்தீன் இல்லை எல்லாமா சேர்ந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகி எடுத்துட்டாரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.